இஸ் a very powerful weapon. யாரை காப்பாத்துறதுக்காக நாம் அதை பயன்படுத்துறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி, ஞாலமே எழுந்து வாழ நாயகன் வடிவே போற்றி, அணைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் தருவாய் போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. சூரிய வணக்கம் சொல்லி இந்த 2022 புத்தாண்டை வரவேற்று உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என் மனம் மகிழ்ச்சி நிறைந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இதை வழங்குபவர்கள் பெல்லா பிரீத்தபிள் சானிட்டரி நாப்கின்ஸ் மற்றும் ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் நண்டு எலைட் லுங்கிகள் அண்ட் ஹேண்ட்கர்ச்சீஃப்ஸ், ராமராஜ் கல்ச்சர் கிளப் மற்றும் மேச்சிங் டோட்டீஸ், பவர்டு பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ மற்றும் அசோசியேட் ஸ்பான்சர்டு பை கோபால் டூத் பவுடர் மற்றும் அஞ்சால் அலுப்பு மருந்து மற்றும் பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோடு மேட்டுப்பாளையம், சட்டுன்னு ஒரு புட்டுக்கு திண்டுக்கல் ஆஹா உடனடி புட்டு மாவு, எஸ்எம்பி மைதா மற்றும் கோதுமை மாவு, குமரன் பிராண்ட் கருவாடு, ஊரே மணக்கும் உன்னத சுவை. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம். ஒரு புது வருஷம் தொடங்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைப்போம்னா, இந்த வருஷம் நமக்கு நல்லா அமையட்டும். பெரும்பாலும் இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன மனசில் இப்போ படும்னா, இந்த முகக்கவசம் இல்லாத ஆண்டா இந்த ஆண்டு வளரட்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பீங்க. காரணம், இந்த முகக்கவசம்னு ஒன்று வந்த பிறகு மனிதனுடைய முக அசைவுகள், அவன் என்ன நம்ம பேசுகிறத பற்றி என்ன நினைக்கிறான் கண்டுபிடிக்க முடியல. நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப அப்படியே இருக்கான், ஆனால் உள்ளுக்கு அவன் சிரிக்கிறானா ரசிக்கிறானா இல்லை திட்டுறானா கண்டே பிடிக்க முடியல. ஆனால் கண்ணை பார்த்து தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, என்னமோ சொல்ல வர்றான்டா அப்படின்ட்டு. அந்த ஒரு முகக்கவசம் இல்லாத கொரோனா முற்றிலும் ஒழிக்கப்பட்டு மனித முகங்களை பார்த்து மகிழ்கின்ற ஒரு ஆண்டா இந்த ஆண்டு வந்துச்சுன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். அதனால் எல்லா மாற்றங்களையும் தரக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த புத்தாண்டில் என்ன சிந்தனையை இன்னைக்கு மக்களுக்கு நம்ம கொடுக்குறோம்? இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு, நவீன மாற்றங்களை பெரிதும் கொண்டு வருபவர்கள் ஆண்களா பெண்களா? அது என்ன நவீன மாற்றம்? மாற்றத்தை விரும்பாத ஆள் யாருமே இருக்க முடியாது. ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப நேசித்ததெல்லாம் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. பழைய வாத்தியார்களுடைய படம்லாம் ஸ்கூலில் மாட்டியிருப்பாங்க, எங்கள் ஸ்கூலில் மாட்டியிருப்பாங்க. செயின்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 1935-40 வேலை செஞ்ச ஆசிரியர்களுடைய படம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, வெங்கடகிருஷ்ண ஐயர் அப்படின்னு சொல்லி அந்தோணி சுவாமி பிள்ளை அப்படின்ட்டு மாட்டியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு, பெரிய தலையில் தலப்பா, கண்ணாடி போட்டு வேட்டி, இதுதான் யார்? பழைய ஆசிரியர்கள். இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இருக்க தமிழ் வாத்தியார் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு திருவாசகம் நடத்திட்டு இருக்காரு. ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு போட்டு பெரிய புராணம் நடத்திட்டு இருக்காரு. யார்? தமிழாசிரியர். யார் மாற்றினது இதை? இந்த மாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த நவீன மாற்றம் பல மாற்றங்களை பற்றி இன்னைக்கு பேசுவாங்க. கலாச்சாரத்தில் மாறிட்டோம், சாப்பிட்ற சாப்பாடு மாறிடுச்சு. நாங்கள்லாம் சின்ன பையனாக இருந்தப்போ பழைய கஞ்சி, அந்த வெங்காயம், அந்த ஊறுகாய் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான டயட்டு. இன்றைக்கி பழைய கஞ்சிங்கிறத நம்ம பயலுக்கு சொல்கிறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. இன்றைக்கி மார்னிங் டிஃபன் அப்படின்னா அதுக்குன்னு வேறு மெனுலாம் மாறிடுச்சு. யார் மாற்றினது? இப்படி எல்லா மாற்றங்களிலும் நவீன மாற்றங்கள் இன்றைக்கி வந்துருச்சு எல்லாத்துலேயுமே. ஒரு காலத்தில் ஒரு சினிமா பார்க்கணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. இன்றைக்கி எல்லா படமும் வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த மாற்றங்களை பெரிதும் கொண்டு வருபவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? பேச போகிறாங்க. நவீன மாற்றங்களை பெரிதும் கொண்டு வருபவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அணியில் ஆண்களே என்ற அணியை துவக்கி வைத்து
பாட்டோடும் பேச்சோடும் தனது கருத்துக்களை வழங்க மலர்விழி அவர்களை அழைத்து உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார் மலர்விழி. அருமையான தலைப்பு. நவீன மாற்றங்களை சமூகத்திற்கு தந்தவர்கள் ஆண்களா பெண்களா அப்படின்னு அருமையாக கேட்டிருக்கீங்க. உண்மையிலே எல்லா மாற்றங்களையும் எப்போதும் கொண்டு வருபவர்கள் ஆண்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நடுவர் அவர்களே. நவீன மாற்றங்களை பெண்கள் தான் கொண்டு வருவார்கள்னு 3 பேர் பேச வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படி என்ன மாற்றத்தை பெண்களால் இந்த சமுதாயத்திற்கு தர முடிஞ்சது? அதுக்கு ஒரு டீச்சர், ஒரு ரைட்டர், ஒரு டாக்டர், இவங்க 3 பேரும் எதை பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி பெண்கள் எந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க? நல்லா தூங்க வேண்டியது, எதை கேட்டாலும் கோவப்பட வேண்டியது, அழுதே சாதிக்க வேண்டியது, எதையாவது திங்க வேண்டியது. இதை தவிர உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆனால் இப்படி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த ஒரே பேச்சாளர் நீங்கள் தான்மா. பெண்ணை பற்றி பெண்ணுக்கு தானையா தெரியும். அதனால தான் அப்படி பேசுகிறேன். இந்த உலகத்திலே 2 பேரை அப்படியே முறைச்சி பார்க்க முடியாது நடுவர் அவர்களே. ஒன்று சூரியன், இன்னொன்று மனைவி. ஆண்களை பலசாலியாக கடவுள் படைச்சிருக்காரு. எதுக்கு தெரியுமா? கிரைண்டர் கல் தூக்குறதுக்கு, சிலிண்டர் தூக்குறதுக்கு, பரன் மேலே இருக்கிற பொருளெல்லாம் எடுக்கிறதுக்காகவே ஆண்களை பலசாலியாக கடவுள் படைச்சிருக்கார். அதனால தான் தனக்கு வேண்டுமேனு நவீன மாற்றங்களை ஆண்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே. கிரைண்டரில் மாவரைக்க முடியாமல் கிரைண்டரை கண்டுபிடிச்சது, துணி துவைக்க முடியாமல் வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சது, இப்படி எல்லாமே கண்டுபிடிச்சது ஆண்களாகத்தான் இருக்காங்க. அதனால தான் அன்னைக்கே சொன்னாங்க, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டான விருந்து களைச்சி காட்ட போறேண்டி, அஞ்ஞானத்தை ஒழிக்க போறேண்டி, அணுசக்தியால் ஆயுள் விருத்தி செய்ய போறேண்டி. உடனே அந்த அம்மா, வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக சொல்லி போடுங்க. வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ, நெல்லு குத்த, மாவரைக்க, நீரரைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்தில் கொழா வைக்கணும், குளிர் மிஷினு கூட வைக்கணும். போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காஃபி நம்ம பக்கத்தில் வந்துடணும். கட்டிலுக்கு மேலே ஃபேனு காத்து சுத்தணும், காலங்காட்டும் கருவியும் வேணும். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டான விருந்து களைச்சி காட்ட போறேண்டி. இவை அத்தனையும் கண்டுபிடிச்சது ஆண்கள் தான். ஒன்றை விட்டுட்டீங்க. என்னையா? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும் அப்படிம்பா. அன்னைக்கே ஆன்லைன் கிளாஸை பற்றி பேசினது கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும். உண்மையிலே நவீனத்தால் இந்த சமுதாயத்திற்கு எது கேடு வந்தாலும் அதை மாற்றும் சக்தியாக உருவாகுவதும் ஆண்கள் தான் நடுவர் அவர்களே. இப்போ கூட நம்முடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் மஞ்சப்பை, பிளாஸ்டிக் குப்பை, அது ஒருத்தர் கூட மாற்றி எழுதினார். மஞ்சப்பை வாழ்வுதன்னை பிளாஸ்டிக் கவ்வும், மறுபடியும் மஞ்சப்பையே வெல்லும் அப்படின்னார். இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதும் ஆண்கள் தான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பல ரசம் வைக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச பிரிட்ஜில் பழைய ரசத்தெல்லாம் கொண்டு வைக்கிறாங்க பெண்கள். சமைக்க தெரியாது, ஆனால் ஸ்டேட்டஸ் போட தெரியும். சமைப்பது எப்படி? சமைத்து பார். ரசம் வைப்பது எப்படி? மாமியாருக்கு விஷம் வைப்பது எப்படி? மேக்கப் போடுவது எப்படி? இந்த மாற்றங்களை தான் பெண்களால் கொண்டு வர முடியும் நடுவர் அவர்களே. அதனால தான் சொன்னாங்க, உடல் அழகை ஊறுமச்ச காட்டக்கூடாது, மேல உடுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, ஏறு உழவருக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது, அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படித்தாலும் இந்த தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளை, இப்படித்தான் இருக்க வேண்டும் பொம்பளைன்னு ஆண்கள் சொன்னா நீங்க அப்படி கேட்குறீங்களாங்க? அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, எல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்களாக தான் இருக்கும். இமெயிலை கண்டுபிடிச்சது, ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது. ஃபேஸ்புக்கை நாங்கள் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம், ஆனால் நீங்கள் எதுக்கு பயன்படுத்திடுற? ஒரு அம்மா ரசம் வச்சு ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிச்சு, ஏகப்பட்ட லைக். வீட்டுக்காரர் மட்டும் லைக் போடல, இந்த அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். ஏங்க எத்தனை பேர் லைக் போட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் போடலை? ஒன்று அவன் பல்ல பேத்துருவேண்டி, அவங்களாம் பார்த்தவன், நான் தான் தின்னவன், எப்படி போடுவேன் அப்படின்னா.
எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் புதிய மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு தந்தவர்கள் ஆண்களே என்று கூறி அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மலர்விழி கலைவாணர் என்எஸ்கே பாட்டோட தொடங்கினாங்க. அதில் கலைவாணர் எப்படி ஆரம்பிப்பார் தெரியுங்களா அந்த பாட்டை? விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து கலைச்சு காட்ட போறண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டின்னு சொன்னதை விட அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டின்னு சொன்னான் பாரு, அதுதான் கலைவாணருடைய மிகப்பெரிய பஞ்ச். அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியால் ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. மனுஷன் 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு அணுசக்தியை பயன்படுத்துவேன்னு கலைவாணர் என்எஸ்கே. இதை கலைவாணர் என்எஸ்கே என்ற ஆண் தானே இந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு ரொம்ப அருமையாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், மலர்விழிக்கு பதில் சொல்ல எங்கள் அன்பு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் காலத்து பாட்டை இன்னும் பாடிட்டு திரியிறாங்க பாரு. இவங்க தான் நவீன மாற்றத்தை கொண்டு வர போகிற கோஷ்டியை பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு எப்போ மறந்து போச்சு. இப்போ கவிஞர் தாமரை இன்னும் எவ்வளோ பெண் கவிஞர்லாம் வந்துட்டாங்கம்மா. இப்போ அதை லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கினீங்க. விஞ்ஞானத்தை வளர்க்க போகிறோண்டி வளர்த்துக்கிட்டே என்ன வளர்த்தீங்க? நாங்கள் தான் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டு இருக்கோம். ஏங்க ஃபேமிலி பிளானிங்கே எடுத்துங்க. குடும்ப கட்டுப்பாடு எவ்வளோ அவசியம் இந்தியாவுக்கு. இன்றைக்கி உலகத்தில் 2வது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியாங்களா? சைனா. இன்னைக்கு கொஞ்சம் காலத்தில் இந்தியா டாப் லெவலில் எகிரிடும் இருக்க மக்கள் தொகையை பெருக்கிறதுல. ஆனால் அதிகமாக குடும்ப கட்டுப்பாடை யார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் தான். டீபெக்டமி அவங்க தான் கருத்தடை ஆப்ரேஷன் செய்து கொள்கிறார்கள். ஆனால் மிகவும் எளிமையான ஒன்று இந்த வேசெக்டமி, வேசை கட் பண்ணுவது. ஆனால் ஆண்கள் யாரும் அதுக்கு போக மாட்டான், பயப்படுவான். தவறான ஒரு எண்ணம். ஆனால் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதிலே மகத்தான பங்கு பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 98% பெண்கள் தான் அதை கடைபிடிக்கிறார்கள். சமுதாயத்திலே நவீன மாற்றத்தை அவர்கள் தான் கொண்டு வருகிறார்கள். இவங்க சொல்றாங்களே நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க, வாஷிங் மிஷின் பயன்படுத்துறாங்க, மிக்சி பயன்படுத்துறாங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்கள் அப்படின்றாங்க. அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருப்பது யார்? இன்னைக்கு ஒரு பெண் தானே. மிக்சியில் வந்து சட்னி அரைக்கிறது யாரு? பெண். ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறது யாரு? அதை எடுத்து அலசி காய போறது யாரு? எல்லாம் பெண். பெண் நினைச்சாதான் முடியும் அந்த நவீன மாற்றங்களை உருவாக்குவது அவர்கள். அதே போல முத்துலட்சுமி ரெட்டி, இன்றைக்கு முத்துலட்சுமி ரெட்டியின் நினைவாகத்தான் நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் மகப்பேறு நிதி உதவி திட்டத்தையே தந்தார்கள். அந்த முத்துலட்சுமி ரெட்டி தான் சமூகத்திலே மிகப்பெரியது ஒரு மாற்றம். தேவதாசி ஒழிப்பு முறை என்கின்ற ஒரு சட்டத்தை சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றியவர் அவர். அப்படிப்பட்ட நவீன மாற்றங்கள்லாம் நீங்கள் மறந்துடுறீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுருக்காங்க. இருதார திருமணம் இருக்கிறவங்க 2 தாரம் இருக்கக்கூடாது, ஒருத்தனுக்கு 1 தாரம் தான் இருக்கணும். இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கக்கூடிய சட்டம், பால்ய விவாகம் தடை சட்டம், இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சமூக புரட்சிங்க. நல்லா பார்த்துங்க. சமூகத்திலே நவீன மாற்றங்களை கொண்டு வருவது இது சாதாரண மாற்றம் இல்லை. சமூகத்திலே தேவைப்படக்கூடிய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை அன்றைக்கு தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவராக விளங்கிய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள், அவருக்கு துணையாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் போன்றவர்கள், தருமாம்பாள் போன்றவர்கள், திராவிட இயக்கத்திலே ஊறிய பெண்மணிகள் தான் அந்த சாதனையை சாதித்து இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் பட்டிமன்றம்னா நடுவர் அவர்களே யார் அதிகமாக பேசிட்டு இருந்தாங்க? ஆண்கள் தான் அதிகமாக பேசுவாங்க. திருவெண்காடு கோயிலில் நடக்கணும் சத்தியசீலன் பட்டிமன்றம், அறிவொலிலாம் போயிருக்கேன். எல்லா சைட்லேயும் ஆண்கள் தான் உட்காந்துருப்பாங்க. 7 பேரும், நடுவர் உட்பட 7 பேரும் ஆண்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு பெண்மணிகள் பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கிறார்கள். மலர்விழி உட்பட எங்களுடைய சகோதரி இந்திரா, இன்னும் எவ்வளவோ பேர், ஒருத்தவங்களா 2 பேரா. அது அந்த மாற்றம் சமுதாயத்திலே அந்த ஒரு நவீன மாற்றத்தை கொண்டு வந்தது பெண்கள் என்பதை நீங்கள் மறந்துட்டு பேசுறீங்க. அது மட்டுமா? டிரைவர் எடுத்துங்க. எந்த டிரைவருங்க இப்போ பெண்கள் இல்லை? பார்க்குற அன்றைக்கி நியூஸ் வருது, ஆட்டோ டிரைவர். அன்றைக்கி பார்க்குற ட்ரெயின் ஓட்டுறதுக்கு பெண்கள், விமானத்தை ஓட்டுவதற்கு பெண்கள். தமிழகத்தின் மெட்ரோ ரயிலில் முதல் மெட்ரோ ரயிலை ஓட்டியவள் ஒரு பெண் டிரைவர் தான். தமிழகத்தில் மெட்ரோ ரயிலை ஓட்டினார். ஆமாம், இதுங்களே 1970 கலைஞர் தான் ஒரு சட்டத்தை போட்டார். தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும், தமிழிலே இறைவனுக்கு ஓதலாம், பாடல்கள் பாடலாம் என்று. சுகாஞ்சனா என்கின்ற ஒரு பெண் சமீபத்திலே செங்கல்பட்டு மாவட்டத்திலே அந்த மாடம்பாக்கம் என்கின்ற ஊரிலே தேனுபுரீஸ்வரர் ஆலயத்திலே பெண் ஓதுவாராக வந்திருக்கிறார். அவர் என்ன பாட்டு பாடினாங்க? அந்த ஒரு பாட்டு, சொற்றுனை வேதிய ஜோதிவானவர் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ
கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு அவங்க குரல்ல கேதாரீங்க சார் பாட்டில். நன்றி. அது ஒரு கேதார கவுளை அப்படிங்கிற ஒரு ராகம் சொல்றாங்க. அந்த தமிழில் நம்ம வந்து அதை கேட்குறோம் பாருங்க. அது ஒரு பெண் தான் அந்த மாற்றத்தை இங்கே தமிழ்நாட்டிலே கொண்டு வருகிறாள். சுகாஜனா என்கின்ற அந்த பெண்மணி என்கின்ற பொழுது சமூகத்தில் எவ்வளவு மாற்றங்கள், ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் செய்வார்கள். ஆணுக்கு நிகராக பெண் அனைத்திலும் வர வேண்டும் என்பதிலே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. இது அரசியல் பேச்சு அல்ல. இந்த புத்தாண்டிலே நான் சொல்ல வருவது உண்மை. சமூகத்திலே ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வருவது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி மீண்டும் ஒரு முறை புத்தாண்டு வாழ்த்தை. எவரிபடி விஷ் யூ a happy new year. இதான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், திரும்பி சொல்றேன். இன்னொரு 3 வருஷம் கழிச்சு இதே உற்சாகத்தோடு சொல்லணும். அதுதான் வாழ்க்கை. நன்றி, வணக்கம். டாக்டர் ஜெயராஜமூர்த்தி ரொம்ப உற்சாகமாக இந்த ஆண்டை வரவேற்றிருக்கிறார். இளமை இதோ இதோ பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வர்ற வசனத்தை விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டுருக்கார். அவ்வளோ உற்சாகமாக இருக்கணும் இந்த புத்தாண்டில். அதில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கொண்டு வந்த மாற்றம் எப்படிப்பட்டது அப்படின்ட்டு ரொம்ப அழகான செய்திகளை எல்லாம் சொன்னார். பெண்கள் வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகளை செய்து கொண்டதால் தான் இந்த அளவுக்காவது நம்ம மக்கள் தொகை கட்டுப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னார். முக்கியமான பாயிண்ட். அதுக்கு பதில் சொல்ல வாங்க கோவை தனபால் ஆண்களே என்ற அணிக்கு பேச ஒரு ஆண் வந்திருக்காரு. நடுவரவுல டாக்டர் வந்தார். பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க, பெண்கள் கார் ஓட்டுறாங்க, பெண்கள் மெட்ரோ ரயில் ஓட்டுறாங்க, இதெல்லாம் புதிய மாற்றம்னாரு. ஏங்க, காரை கண்டுபிடிச்சது ஆம்பளை, ஆட்டோவை கண்டுபிடிச்சது ஆம்பளை, மெட்ரோ ரயில் கண்டுபிடிச்சது ஆம்பளை. கண்டுபிடிச்சதெல்லாம் பெருசாக தெரியல, கண்டுபிடிச்சதை ஓட்டுறது மட்டும் உங்களுக்கு பெருசாக தெரியுதுன்னா உங்கள் கண்டுபிடிப்பு அவ்வளோதான் அர்த்தம். சார், இன்னைக்கு நவீன கண்டுபிடிப்புகள் ஆண்கள் கோயிலை கட்டுறான், அணையை கட்டுறான், பெரிய பெரிய மாளிகைகளை கட்டுறான், சட்டமன்றத்தை கட்டுறாங்க. கட்டுறதெல்லாம் ஆம்பளை. நீங்கள் என்னமா கட்டுறீங்க? பூ கட்டுறீங்க, புடவை கட்டுறீங்க, இழிச்சு வாயினா கிடைச்சுன்னா புருஷன்னு எங்களை கட்டுறீங்க. இதுக்கு மேலே என்ன கட்டுறீங்க? சார் தனபால் எங்கேயோ போயிட்ட தனபால். பூ கட்டுறீங்க, புடவை கட்டுறீங்க, கடுப்பாக இருக்கிற நேரத்தில் எங்களையும் கட்டிக்கிறீங்க அப்படின்னு. நடுவரவில் ஆதி காலத்திலேருந்து இன்னைக்கு ஆண்ட்ராய் காலத்து வரைக்கும் அத்தனையும் கண்டுபிடிக்கிறது ஆம்பளை. என்னத்தை கண்டுபிடிச்சிக்கிறீங்க? சமைக்கிறது பெண்கள் தாமா நீங்கள். ஆனால் அந்த சமைக்கிறதுக்கு எப்படி சமைக்கணும்னு அடுப்பை கண்டுபிடிக்கிறதே நாங்கள் தானே. சார், ஆட்டுக்கல் ஆட்ட முடியல பொம்பளைன்னு கஷ்டப்படுறதை பார்த்து அந்த காலத்தில் ஆம்பளை ஆட்டுக்கல் கொடுத்தோம். கல்லை நிற்க வச்சு குழவை ஆட்டுறதும் இதுதான் ஆட்டுக்கல்னு கொடுத்தோம். போர் அடிக்குது நீங்கள். அடுத்தது வெட் கிரைண்டர்னு கொடுத்தோம். அதை என்ன பண்ணோம்? குழவி நிற்க வச்சுட்டு கல்லை ஆட வச்சோம். அதையும் பார்த்தீங்க, போர் அடிக்குதுன்னு ஒரு வெள்ளை துணி போட்டு மூடி வச்சிங்க. டில்ட்டிங் கொண்டு வந்தோம். அதில் 3 கல்லும் சுத்துட்டு, கல்லும் மாடிச்சு, குழவையும் மாடிச்சு, மேல் பாத்திரம் மாடிச்சு, உங்களுக்கு வலிக்கிற கஷ்டமாக இருக்குதுன்னு அதுவே சாச்சி ஊத்துச்சு. அதுவும் போர் அடிக்குதுன்னு மூடி வச்சுட்டீங்க. நடுவரவர்களே, ஆட்டுக்கல், வெட் கிரைண்டரு, டில்ட்டிங் கிரைண்டரு படிப்படியாக கண்டுபிடிச்சு கொடுக்கறது ஆம்பளை. இவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? 3ஐயும் வெள்ளத்துணை போட்டு மூடி வச்சுட்டு மூலக்கடையில் போய் 30 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வரதான் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க தனபால். விதவிதமாக கிரைண்டர் கண்டுபிடிச்சி கொடுத்தாலும் அதை வெள்ளத்துணியை போட்டு மூடிட்டு கடையில் பாக்கெட் மாவு வாங்கி தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கீங்கள, நீங்கள் எப்பமா திருந்த போறீங்கன்னு கேட்டிருக்காரு. பெண் கற்க வேண்டும் என்று மாற்றத்தை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார் டாக்டர். பெண் சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காக சொத்துரிமையிலே பெண்களுக்கு சம உரிமை என்று கலைஞர் கொண்டு வந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் போராடுவது இன்று நேற்றல்ல, அன்றே பெண் ஆண் இறந்து விட்டால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற சதி திட்டத்தை, அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தவர் ராஜாராம் மோகன் ராய். அதைவிட பெண் பிறந்த பொழுது பெண் சிசு என்று தெரிந்த பொழுது கள்ளிப்பாலை கொடுத்து சாகடிப்பதை தடுத்ததும் ஆண்கள் தான். பெண் பிறப்பிலிருந்து இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் ஆண்களாகத்தான் இருக்கிறார்கள், தவிர ஒருபோதும் பெண்கள் இல்லை. நான் இன்னும் ஈஸியா சொல்றேன். பெண்களுக்கு நகர பேருந்தில் இலவச பயணத்தை கொடுத்து பெண்களுக்கு சந்தோஷமான பயணத்தை உண்டாக்கியவரும் நம் தமிழக முதலமைச்சர் என்ற ஆண் தான்.
எப்படி? உண்மை நடுவர் அவர்களே, செல்போனை கண்டுபிடிச்சது ஆம்பளை, அதுக்கு டாப் அப் போடுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறது பொம்பளை. பெல்ஜியம் கண்ணாடி கண்டுபிடிச்சது ஆம்பளை, அதுல எப்படி மேக்கப் போடுறதுன்னு கண்டுபிடிக்கிறது பொம்பளை. கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு மாஸ்கை கண்டுபிடிச்சது ஆம்பளை, அதை சாரிக்கு மேட்சாக மாற்றினது பொம்பளை. 50 மாஸ்க் வீட்டில் தொங்கிட்டு இருக்கியா? என்னன்னு பார்த்தா ப்ளவுஸும் மாஸ்க்கும் சேர்ந்து சேர்ந்து தொங்கிட்டு இருக்கு, ஒரே கலரில். நடுவர் இது பரவாயில்லைங்க, முந்தா நாள் அவன் ஜம்சாரோ செல்லை கொடுங்க மாமா என்ற செல்லை எங்கேயோ மாற்றி மறந்து வச்சுட்டு எங்கேயோ கை மறதியானா. சரி ஏன் செல்லை எதுக்கடி வாங்குறேன்னு கொண்டாங்கன்னு சொல்லி போட்டு அவன் நம்பருக்கு அடிச்சுட்டு ரிங்கு போச்சு, அங்கே சத்தம் கேட்குன்னு போய் எடுத்துட்டா. என்னடின்னு கேட்குறேன். இதான் மாமா மாற்றம்னா என்னொன்னு, முள்ளால் எடுக்கிறது அந்த காலம், செல்லால் எடுக்கிறது இந்த காலம், இதான் மாற்றம்னா வருங்க. மொழி, இனம், உடை, உள்ளம், தொழில், மொத்தத்தில் வாழ்க்கை தரை அத்தனைத்திலும் நவீனத்தை புகுத்தியவர்கள் பெண்களை காட்டிலும் ஆண்களே உயர்ந்து நிற்கிறார்கள் என்று சொல்லி வியக்க வைத்த ரசிகர்களை வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். தனபாலு வித்தியாசமாக கொண்டு போயிட்டார் இந்த தலைப்பை. என்னன்னா, இவ்வளவு நவீன கண்டுபிடிப்புகள் கொண்டு வந்தாலும் அதை விட்டுட்டு இத்தனை வகையான கிரைண்டர்களை கொண்டு வந்தாலும் கடையில் போய் மாவு வாங்குறீங்களே, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காரு பாருங்க. வசனகர்த்தா எங்கள் அன்பு சகோதரர் பிருந்தா சாரதி உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. சாதாரணமாகவே ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதில் பெண்கள் தான் வந்து ரொம்ப தயாரிக்கப்படுறாங்க, அல்லது பெண்கள் தான் வந்து அதுக்கு தயாராகவும் இருக்காங்க. திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போய் புது வீட்டுக்கு போவதற்கு எவ்வளவு தைரியம் வேணும், அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு பக்குவம் வேணும். 18 வயது வரை 20 வயது வரை ஒரு வீட்டில் இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு, ஒரு புதிய வீடு, புதிய உறவு, புதிய சூழ்நிலை, இதற்கெல்லாம் போய் அவர்கள் வந்து ஒரு பழக்கப்படுத்தி கொள்வதற்கு அந்த பெண்கள் தான் வந்து தயாராக இருக்காங்க. பெண்கள் தான் வந்து அதுக்கு பக்குவமாகவும் இருக்காங்க. ஒரு ஆண் வந்து இன்னொரு வீட்டுக்கு போய் வாழ்வான் அப்படின்னா அவனுக்கே ஒரு தாழ்வுணர்ச்சி ஏற்பட்டுரும். சமுதாயமும் வந்து அவனை வீட்டோட மாப்பிள்ளை அப்படின்னு அவனை வந்து தரக்குறைவாக அல்லது ஒரு படி குறைவாக வந்து அவனை வந்து குறை கூறும். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. இந்த வீட்டில் இளவரசியாக இருக்கிற ஒரு பெண் அந்த வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி அங்கே இருக்கிற உறவுகள் ஒவ்வொருத்தரோடையும் முரண்பாடுகள், சண்டை எல்லாமே பண்ணி கடைசியில் வந்து அந்த வீட்டுக்கு மகாராணியாக மாறிடுறான். கல்வியில் வந்து பெண்கள் வந்தாங்க 20-25 வருஷமாக தான் கல்வி படிக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கல்லூரிக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலும் முன்னணியில் இருப்பது யார்? ஆண்கள் வந்து 2000 வருஷமாக படிச்சுட்டு இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவன் தான் அதிகாரத்தை கையில் வச்சிருக்கான், அவன் தான் கல்வியை கையில் வச்சிருக்கான். ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு 20-25 வருடங்களிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை பெண்கள் உருவாக்கிடுறாங்க. இன்னைக்கு முன்னணியில் இருப்பது சதவீதமாக இருந்தாலும் சரி, மார்க்கில் அதிக மார்க் வாங்குவதாக இருந்தாலும் சரி, வேலைக்கு போவதாக இருந்தாலும் சரி, சம்பளத்தை திருப்பி முழுமையாக வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அதை செய்வது பெண்கள் தான். கூலி வேலைக்கு போறவங்க கூட வீட்டை போய் 500 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா வீட்டுக்கு 500 ரூபா வராது. நடுவழியிலே 300 போயிடும், நடுவழியிலே செலவழிச்சுருவான். வீட்டுக்கு வரும்போது 200 தான் இருக்கும். ஆகவே மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவன் தயாரா இல்லை. அவனை பொறுத்த வரைக்கும் பெரிய நல்ல வசதியாக இருக்கிறவங்க கூட என்ன மாற்றம்னு நினைக்கிறான், எது நாகரிகம் நினைக்கிறான்? எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே போய் சீட்டாடுறது, அங்கே போய் மது அறிந்து விட்டு நண்பர்களோடு பேசுவது, இதுதானே அவனுக்கு வந்து நாகரிகமாக இருக்கு. பெண்கள் அப்படி இல்லை. அவர்கள் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த வீட்டினுடைய வேலையில் அவங்க கலந்துருவாங்க, அந்த வீட்டோட ஒருவராக மாறிடுவாங்க. ஒரு திருவிழாவுக்கு போனாலும் அப்படி தான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் அப்படி தான். ஆகவே பெண்களால் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற ஒரு அந்த வில் பவர் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. புதுவசம்னு ஒரு படம் வந்தது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 4 நண்பர்களோடு ஒரு பெண் வந்து தங்குவா. அந்த 4 பேருடைய கனவும் இசைத்துறையில் முன்னேறணும், மிகப்பெரிய ஒரு பாடகர்களாக இசையமைப்பாளர்களாக வரணும் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து தங்கி அவர்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவா, தன்னுடைய காதலை கூட தூக்கி போடுவா அதுக்காக. ஆகவே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு பெண் தான் சரியானவள் என்பதை வந்து ஒரு கதாசிரியராக இயக்குனர் விக்ரமன் அதில் சித்தரிச்சிருப்பார். பாரதியார் கூட ஒரு சுதந்திரத்துக்கு ஒரு காவியம் எழுதுகிற போது அதற்கு வந்து பாஞ்சாலி சபதம் தான் பெண் தலைப்பு தான் வைக்கிறார். அர்ஜுனன் சபதம் போட்டான், பீமன் போட்டான், வரிசையாக எல்லாரும் சபதம் போட்டான். ஆனால் இந்த பெண் போட்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தான் அந்த ஆண்கள் அவ்வளவு பேரும் உதவி செய்கிறான். அவிழ்த்த கூந்தலை நான் முடியணும்னா நீ போய் அவனை கொண்டுட்டு வா என்று அந்த பெண் போட்ட சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்கள் உதவி செஞ்சா அந்த காவியம் நிறைவேறுவதை போல சுதந்திரத்திற்கும் பெண்கள் வந்து வரணும் என்று விரும்பியவன் பாரதி. அதே போல திம்மக்கா என்பவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்நாடகா மாநிலத்திலே 8000 ஆலமரங்களை அவர்கள் நட்டாங்க, வளர்த்தாங்க. தண்ணி அதாவது அந்த 8000 நட்டது மட்டும் இல்லை, 8000 ஆலமரங்கள் சாலையை நினைச்சு பாருங்க நீங்க. அவங்களுக்கு பத்மஸ்ரீ அருது சமீபத்தில். சுற்றுச்சூழல்
பாதுகாப்பாளர் என்ற அந்த ஒரு பிரிவில் அவர்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அவர்களுக்கு குழந்தை பிறக்கலைங்கிற காரணத்துக்காக சமுதாயம் அவர்களை வந்து மலடின்னு சொன்னுச்சு. ஆகவே எனக்கு குழந்தை பிறக்கலை, ஆனால் நான் மரங்களை வைப்பேன், அவை என்னுடைய குழந்தைகள்னு சொல்லி அவருக்கு எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுப்பதைப் போல அந்த மரங்களுக்கு நான் நீரூற்றி வளர்ப்பேன் என்று இன்றைக்கு பசுமை சூழலை உருவாக்குனாங்க. அதை ஃபாலோ பண்ணி அன்னைக்கு நிறைய பேர் எல்லா மாநிலங்கள்லையும் அந்த திமுக பேரில் பசுமை சூழல் மரம் நடு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஏராளமான மாற்றங்களை பெண்கள் சமுதாயத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். ஆகவே நடுவர் அவர்களே, நான் முதலாக பட்டிமன்றத்தில் கலந்து கொண்டாலும் கூட அந்த ஒரு காரணத்திற்காவது என்னுடைய வாதங்களை நீங்கள் பரிசீலித்து தீர்ப்பினை நவீன மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வருவது பெண்களை என்று வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு நீதிபதியை பார்த்து இப்படி கேட்ட ஒரு வழக்கறிஞரை நான் இப்போ தான் பார்த்துருக்கேன். நான் முத வந்து பேசியிருக்கேன், அதுக்காவது எங்கள் பக்கம் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். ரொம்ப அற்புதமான கருத்து. நிறைவாக ஆண்களே என்ற அணியை நிறைவு செய்ய எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா பரபரப்போடு வருகிறார். வாங்க ஐயா. நடுவர் அவர்களே, இந்திய தேசத்திலே பிறந்து இந்திய தேசத்திற்கே எதிராக கருத்து சொல்கிறவர்களை தேச துரோகிகள் என்று சொல்கிறார்கள். தங்களது தாய்மொழிக்கு எதிராகவே கருத்து சொல்கிறவர்களை மொழி துரோகிகள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் அடுத்த டயலாக் என்ன போட வர்றீங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். என்ன செய்வது? பரவாயில்லை, அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் நான் இருக்கிறேனே என்பது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நான் என் பேச்சை தொடங்குகிறேன். ஔவை சொன்னால், தையல் சொல் கேளீர். பொம்பளை பேசினா நீ கேட்காத, பொம்பளை பேச்சை கேட்காத. ஆனால் எங்கள் பாரதி சொன்னான், தையலை உயர்வு செய். ஆக எப்பொழுதுமே ஆண்கள் தான் பெண்கள் கூட உயர வேண்டும் என்று விரும்பினார்கள். நான் அதற்கு வருகிறேன். அடுத்து சொன்னார், முத்துலட்சுமி ரெட்டியை சொன்னீர்கள், படிக்கவில்லையா? ஆம், முத்துலட்சுமி படிக்கின்ற பொழுது அந்த அம்மா மட்டும்தான் வகுப்பறையில், ஒரே ஒரு பெண்மணி, நடுவிலே திரை தொங்கிக் கொண்டிருக்கும். முத்துலட்சுமி கல்லூரியை விட்டு வெளியேறிய பிறகுதான் ஆண்கள் வெளியேற வேண்டும், அந்த விதிமுறை இருந்தது. அதுவரையிலும் பெண்கள் படிக்காத சமூகத்தில் பெண்களை படிக்கலாம், முத்துலட்சுமி ரெட்டி படிக்கலாம் என்று அனுமதி கொடுத்தது புதுக்கோட்டை மன்னர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. புதுக்கோட்டை மன்னர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் படித்திருக்க முடியாது. ஆக பெண்கள் படிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஆண்களுக்கு இருந்தது. ஆக சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறவர்கள் ஆண்கள் தான். நான் இந்த சபைக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்தேன், நோயாளியாக இல்லை, கீழ்ப்பாக்கத்திலே பொறியாளராக இருந்தேன். அந்த மனநல மருத்துவமனையில் நான் பொறியாளராக இருந்தேன். நான் அப்பொழுது முதலில் வேறொரு அலுவலகத்திலே வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே போய் பணியேற்று விட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்தவுடன் அங்கிருந்து அதிகாரி கேட்டார், எப்படி இருக்கிறது புதிய அலுவலகம்? இல்லை, ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, எல்லா இடமும் ஒன்று போல் தான் இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் நடுவரவர்களே, ஏறத்தாழ 1000 ஆண்கள் நோயாளிகளாக 1000 ஆண்கள் இருக்கிறார்கள். அதில் பாதிதான் பெண்கள் இருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், வீட்டிலும் நாட்டிலும் மாற்றம் வர வேண்டும் என்று உழைத்து ஆண்தான் அதிகமாக பைத்தியம் பிடித்தவனாக மாறுகிறான் என்பதுதான் உண்மையை தவிர பெண்கள் இல்லை. இது சமூகத்திலே நடக்கிற மாற்றத்திற்கு காரணம். என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸியா? அதாவது சமூகத்தில் மட்டுமல்ல, பெண்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்களையே இந்த சமூகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் ஆண்கள் தான். உடன்கட்டை ஏறாதே என்று சொன்னவர் ராஜாராம் மோகன் ராய். பாரதிதாசன் சொன்னான, உடன்கட்டை ஏறாமல் சரி விதவைகளாக இருப்போம், விதவைகளை கல்யாணம் பண்ணுனா ஆடவரின் காதலுக்கும் பெண்கள் கூட்டம் அடைகின்ற காதலுக்கு மாற்றம் உண்டோ? பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான். வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளன் இறந்தால் பின் மணத்தல் தீதோ? பாடாத தேனீக்கள் உலவா தென்றல் பசியாத நல்வயிறு பார்த்ததுண்டோ என்று இந்த சமூகத்தை பற்றி கேட்டானே பாரதிதாசன் அல்லவா? பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவினில் ஆணுக்கு இங்கே பின் இளைப்பில்லை காணென்று கும்மியடி என்று உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு பாரதி தான் தேவைப்பட்டான். நீங்களே சொன்னீர்கள், நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு இலவச பேருந்து கொண்டு வந்தார். பெண்களுக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தது மட்டுமல்ல, வேலை வாய்ப்பில் பெண்களுக்கென்று தனி இடஒதுக்கீட்டே முத்தமிழறிஞர் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆக உடன்கட்டை ஏறுதலில் தொடங்கி பேருந்தில் ஏறுவதை வர ஆண்கள் தான் செய்திருக்கிறார்கள். நாங்கள் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லையா? பெண்கள் கேட்கலாம், மறுக்க முடியுமா?
நீங்களும் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நான் சாலையில் என் வாகனத்தில் செல்லுகின்ற பொழுதெல்லாம் என்னை மிஞ்சி வேகமாக சில இருசக்கர வாகனங்கள், யாருன்னா நிறைய நீங்கள் பார்க்கலாம், இந்த சாப்பாடு கொண்டு போகிற இளைஞர்கள், விநியோகிக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு நகரத்தில் அதிகமாயிட்டாங்க. அவர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் சமைப்பது குறைந்து கொண்டே இருக்கிறது என்பது அதுதான் இன்று சமையலில் இவர்கள் செய்திருக்கிற மாற்றம். எங்கே பார்த்தாலும் சிவப்பு கலர் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு பைக்கில் அலையுதுன்னா வீட்டில் பெண்கள் சோறாக்குறதே இல்லை அப்படின்னு அர்த்தம். நிச்சயமாக நான் முதலிலே சொன்ன பட்டியலில் எங்கள் நடுவர் ஒருபோதும் சேரமாட்டார். அவர் எப்பொழுதுமே உணர்வாளராகத்தான் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதமாக பேசினார். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் பாருங்கள், அந்த கோயில்களில் சாமி வர்றதும் பெண்களுக்கு தான், பேய் பிடிக்கிறதும் பெண்களுக்கு தான். எங்கேயாவது ஆம்பளை வந்து பேய் பிடிச்சி ஆடி இருக்கானா எங்கேயாவது? அதுக்கு பெண்கள் சொல்லுவாங்க, அந்தாலே ஒரு பேய், அப்புறம் பேயே பேயை எப்படி பிடிக்கும் அப்படிம்பாங்க. சாமி ஆடுவதும் பேய் பிடிப்பதும் பெண்களுக்கு தான். எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதை திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா அது பாட்டுக்கு ஏய் அப்படியே பல்ல கடிச்சிட்ட உடனே எல்லாம் காலில் விழுவாங்க. அம்மா அம்மா சொல்லுங்கம்மா 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 ஏய் அப்படின்ட்டு அது வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அம்புட்டே எடுத்து விடுது. ஆம்பளையெல்லாம் அருவாள் எடுத்து வெட்டணும்டா அப்படிங்குது. ஆஹா அப்படின்ட்டு சாமி வெட்டிடலாம் வெட்டிடலாம் வெட்டிடலாம். அப்படி வெட்டணும்னா முதல்ல உங்கள் வீட்டுக்காரரை தான் வெட்டணும் அப்படின்ட்டு அப்படியே கத்தி முடிச்சு அவ்வளவு சாமின்னு எல்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து எந்திரிக்கிறாங்க. திருப்பி ஒரு 15 நாள் கழித்து பார்த்தா அந்த ஆண் அம்மா அது பாட்டுக்கு மாவாட்டிக்கிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு டாக்டர்கள் சொல்கிறாங்கன்னா, அதிக மன அழுத்தம் வந்து பெண்களுக்கு தான் உண்டு. ஆடைகளை திருத்தி கொண்டே இருப்பது, தன்னை யாரோ கவனிக்கிறார்கள் என்ற பயம், பஸ்ஸில் ஏறினா இடித்து விடுவார்களோ என்ற பயம், ரோட்டில் போனால் பின்னாடி எவனோ ஃபாலோ பண்ணி வர்றான், சவுண்டு வருதே யாராவன், ரொம்ப நேரமாக பின்னாடியே வர்றான், பயம். இவ்வளோத்தையும் அடக்கி அடக்கி வச்சு அது எங்கனையாவது ஒரு இடத்துல வெளியே வருது. அதுதான் அது. நிறைவாக சமுதாயத்தில் புதிய மாற்றங்களை கொண்டு வருபவர்கள் பெண்களே என்ற அணியை நிறைவு செய்ய ஒரு பெண் வருகிறார். வாங்க, இந்திரா ஜெயச்சந்திரன். அவ்வை என்ன சொல்லுகிறாள்? தையல் சொல் கேளேல் என்று சொன்னால், பாரதி என்ன சொன்னான்? தையலை உயர் செய் என்று தானே சொன்னான். நாங்கள் தானே உயர்த்தி சொல்லி இருக்கிறோம். அவ்வை நான் கூறிய பேச்சை மற்றவர்கள் கேட்கக்கூடாது என்று எப்படி சொல்லுவாள்? சில இடங்களிலே பெண்ணுடைய பேச்சை கேட்கக்கூடாது. அவ்வை சொன்னது ஒருவேளை மலர்விழியை போன்ற பெண்களாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை பாரதி உயர்வு செய்ய சொன்னது இந்திரா காந்தியாகவோ இந்திரா நியூயாகவோ, ஏன் உங்களை அன்பு தங்க இந்திரா ஜெயச்சந்திரனாக கூட இருக்கலாம். ஏங்க எல்லாருமே சொல்றீங்க, என்னுடைய மனக்குறையை நான் சொல்றேங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேருந்திலே பெண்கள் இலவசமாக ஏறி இறங்கட்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்திருக்கிறார். அதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். வேளாண் நாகரிகம் என்பதை வாரியாக இன்னைக்கு கையில் எடுத்து வச்சுட்டு விடாம வச்சுக்கிறது யார் தெரியுமா? பெண்கள் மட்டும்தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, 100 பேர் வேளாண் தொழில் செய்தால் 85% பேர் யார் செய்யறாங்க தெரியுமா? பெண்கள் தான் செய்கிறார்கள். ஆனால் எத்தனை பேர் பேர்ல நிலம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாய நிலம் 100 பேர் பேர்ல இருந்ததுன்னா 15 விழுக்காடு தான் பெண்ணினுடைய பேர்ல இருக்கிறது. கிட்டத்தட்ட 65 விழுக்காடுகள் நிலமில்லாத ஆனால் விவசாயம் தெரிந்த தசைகூலியாக போகக்கூடிய பெண் தொழிலாளர்கள் தான் அதிகப்படியாக இருக்கிறார்கள். நீங்கள் மாற்றம் செய்தேன் என்று சொல்லாதீர்கள். ஏமாற்றம் செய்தேன் என்றால் ஒத்துக்கொள்கிறோம். நாங்கள் ஆண்கள் செய்வது மாற்றம் அல்ல, பெருவாரியான ஏமாற்றம். இந்த பிள்ளைங்க ஓடி போய் பஸ்ஸில் ஏறி உட்காருதில்ல, ஒரு களவட்டியும் ஒரு கொத்தையும் அல்லது ஒரு நெசவு பிள்ளையா இருந்தால் அதுக்குள்ள கட்டைகளையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு உடல் உழைப்பு தொழிலாளி பிள்ளைங்க ஓடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி பெண்களை யோசிச்சு தான் ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பளம் வாங்குற பிள்ளைகளை நினச்சி தான் போக்குவரத்துக்கு 30 ரூபா குறையட்டுமே அப்படின்னு பேருந்து விட்டுருக்காங்க. நான் ஒரு நாள் ஏறினேன். நான் முன்னாடி மகளிருக்கு இலவசம்ன்ற சத்தியமாக பார்க்கல. ஏறினேன், நம்ம தேட்டர் வாசலில் நிற்குமேன்னு ஏறிட்டேன். பாருங்க, டீச்சருக்கெல்லாம் இலவச பேருந்து, நம்மெல்லாம் டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கு. டம்முன்னு தலையில ஒருத்தர் அடிச்சுட்டு டிக்கெட் எடுக்கிறாருங்க. தனபாலனை மாதிரி ஒரு ஆளு. ஏங்க உங்க இப்படியெல்லாம் வாங்க கடுப்பாவீங்க நீங்க. பெண்களுக்கு இலவசம்னா அது டீச்சரா, டாக்டரா, என்ஜினியரா, உடல் உழைப்பு தொழிலாளியா, வேலைக்கு போறவங்களா, 100 நாள் 150 நாள் வேலைக்கு திட்ட போறவங்களா பார்ப்பாங்களா? இவ்வளோ கடுப்பாகிறாங்க ஆண்கள். ரோட்டில் பைக் ஓட்டிட்டு போகிறப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஓவர்டேக் பண்ணிச்சுன்னா எவ்வளோ டென்ஷன் ஆகிறாங்க தெரியுமா ஆம்பளைய? என்ன மாப்பிள்ள பொம்பளை பிள்ளை ஓவர்டேக் அழுத்துறா அப்படின்னு. ரோட்டில் ஒரு அரடி அது முன்னாடி போகிறத கூட தாங்க முடியல ஒரு ஆம்பளையால. படிக்கிறது இன்னைக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள்.
அதிகமான வேலை வாய்ப்பில் இருக்கிறார்கள். நிறைய புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பது பெண்களாகத்தான் இருக்கிறார்கள். டாக்டர் தர்மாம்பாள் அவர்கள் சித்த மருத்துவத்தில் இருந்தார். அவர் கால் பதிக்காத துறை கிடையாது. அவருக்கு வீர தமிழன்னை என்ற பட்டத்தை கொடுத்தார்கள். நீங்க தமிழ் எழுத்துக்களிலே சீர்திருத்தம் செய்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து காட்டினீங்கல்ல, தமிழ் எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, தமிழ் ஆசிரியர்கள், அவர்களை பிற ஆசிரியர்களுக்கு சமமாக மதிக்காமல் ஊதியம் கொடுக்காமல் கொடுமைப்படுத்தியவர்கள் தானே உங்களுடைய கூட்டம். இதை எதிர்த்து போராடினவங்க யார் தெரியுமா? டாக்டர் தர்மாம்பாள். என்ன போராட்டம் வச்சாங்க தெரியுமா? இளவு வாரம்னு பேர் வச்சாங்க. சம்பளம் கொடுக்குற வரைக்கும் இதுதான் அந்த போராட்டத்துக்கு பேர். இதுன்னு அன்றைக்கு கல்வி அமைச்சராக இருந்த அவினாஷ் லிங்கம் அவர்கள் உடனடியாக மாற்றி தமிழாசிரியர்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கும் சம ஊதியம் வழங்கி பெருமைப்படுத்தினார் என்று சொன்னால் டாக்டர் தர்மாம்பாள் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக நாம் இருக்கோம். சமூகத்துக்கு மிகப்பெரிய மாற்றம். போர் என்றால் கைகளிலே கருவிதானே வைத்திருக்க வேண்டும். ஒன்று பழைய கருவிகளாக வில்லம்பு வாளாக இருக்க வேண்டும், அல்லது நவீன கருவிகளாக துப்பாக்கியோ அணுகுண்டாக இருக்க வேண்டும். வெறும் அன்பை தன்னுடைய கைகளிலே ஆயுதமாக எடுத்துக்கொண்டு சத்தியாகிரக போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய வின்சென்ட் சர்ச்சில் போன்ற உலகத் தலைவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு சமூக மாற்றம் நடந்தது என்று சொன்னால் மகாத்மா காந்தி அவர்களால் தான் நடந்தது. அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதை ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் நம்மெல்லாம் காந்தின்னு சொல்றோம். காந்தி என்ன சொன்னாருன்னு கேட்கணும் இல்லையா? சத்தியாகிரகத்தை ஆயுதமாக தூக்க வேண்டும் என்று என்னை தூண்டியவள் தில்லையாடி வள்ளியம்மை என்று காந்தி அவர்கள் பதிவு செய்கிறார் என்று சொன்னால் இந்த மாற்றம் மிகப்பெரிய சமூக மாற்றம் இல்லையா? எங்களுடைய அணியிலே இருக்கக்கூடிய சாரதி அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். ஒரு பெண் போய் தான் பிறந்த இடத்திலிருந்து ஒரு 20-21 வயசு சின்ன பொண்ணு அத்தனை பேரை சமாளிச்சிருது இல்லைங்க. இந்த உறுதிப்பாடு இருக்குதுல்ல, எந்த இடத்தையும் தனக்கான தகவமைப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது இல்லையா, அவதாங்க சர்வைவரால மட்டும்தாங்க நவீனத்தை கொண்டு வர முடியும். மாற்றம் என்ற பெயரிலே மதி இழந்து திரியும் கூட்டத்தை மாற்றி நல்வழியிலே இட்டு செல்லக்கூடிய தன்மை, வன்மை, மன வலிமை படைத்தவர்கள் ஆண்களை காட்டிலும் சற்று அதிகமாக பெண்களே என்ற காரணத்தினால் பெண்களே என்று தீர்ப்பு தாருங்கள். எங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களாக இருக்கக்கூடிய ஆண்களை பாராட்டிவிட்டு தீர்ப்பை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நாளிலே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த காலத்திலிருந்து வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? ஆதிகால மனுஷன் வேட்டையாடி தான் வாழ்ந்திருக்காங்க. பெரிய கல்லுகளை கொண்டு போய் விலங்குகளை அடித்து கொன்று அந்த செத்துப்போன விலங்குகளையெல்லாம் அப்படியே உரிச்சு கிரிச்சு பச்சையாக தின்றுருக்கேன். ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அந்த வேட்டையாடின விலங்குகளெல்லாம் குமிச்சு வச்சுருந்துருக்கான். எங்கனையோ 2 கல் உரசி தீ பிடிச்சி அந்த குமிச்சு வச்ச விலங்குகள்லாம் எரிஞ்சிருச்சு. எரிஞ்சு கருப்பாக கிடக்குது எல்லாம். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேட்டையாடினவே அம்புட்டு எரிஞ்சு போச்சே, என்ன ஆச்சுன்னு பார்க்குறதுக்கு அப்படி விரலை உள்ள கையை விட்டுருக்கேன். சூடாக இருந்திருக்கு. சூடானோன்னா மனுஷனுக்கு உடனடியான ஃபயர் சர்வீஸ் எது தெரியுமா? வாய் தான். டக்குன்னு இப்படி சூடான் அப்படின்னு வாய்க்குள்ளே கை வைப்பான். இம்மீடியட் ஃபயர் சர்வீஸ் அதுதான். அந்த சூடான அந்த விலங்குகளுக்குள்ளே கையை விட்டோன்னே சூடானோன்னே டக்குன்னு வாயில் இப்படி வச்சு பார்த்துருக்கான். டேஸ்ட்டாக இருந்திருக்கு. ஆஹா, சுட வச்சு சாப்பிட்டா இனிமேல் டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு முதல்ல சமையலை கண்டுபிடிச்சவன் யாருன்னா ஆம்பளை தான். நான் சொல்ல, இவங்க. இப்படி வேட்டையாடிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கையை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது யார்? வீட்டில் காய்கறி அது மாதிரி தோட்டங்களையெல்லாம் போட்டு ஒரு விவசாயமாக மாற்றி அந்த விவசாயத்துக்கு மத்தியில் ஒரு குடிசையை போட்டு அந்த இடத்துல அந்த வாழ்க்கையை உருவாக்கி வீட்டு விலங்குகளை பயிற்சி கொடுத்து மாடு, ஆடு, கோழி இதெல்லாம் வளர்த்து வேட்டையாடிய சமூகத்தை விவசாய சமூகமாக மாற்றிய பெருமை ஆண்களுக்கல்ல, பெண்களுக்குத்தான் சாரும். இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் உருவாகிறதுக்கு அடித்தளமிட்டவர்கள் பெண்கள். என்ன 2 பக்கம் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்குங்க சொல்ல வர்றீங்க? 2 பக்கமும் பேலன்ஸாக தான் இருக்கு. ஆண்கள் வேட்டையாடிய சமூகத்தை உருவாக்கி பெண்கள் விவசாய சமூகத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் நர்ஸாக பெண்கள் இருந்தால் தான் நோயாளிகள் குணமாகி வீட்டுக்கு போவேன். ஆம்பளையில் நர்ஸாக போட்டால் அங்கேயே டெட் பாடி ஆகி படுத்து கிடக்க வேண்டியது. நர்சரி ஸ்கூலில் பெண்கள் ஆசிரியராக இருக்க போய் தான் பிள்ளைகள்லாம் விரும்பி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருக்கேன். ஆம்பளையில் ஆசிரியராக போட்டால் அங்கேயே 1, 2 போயிட்டு இவர் கூட நான் படிக்க மாட்டேன் இப்படிலாம் வாத்தியார்களை வச்சுருக்காங்க. சில நுட்பமான பணிகள் எல்லாம் பெண்களால் தான் செய்ய முடியும். அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி இந்த வெளிச்சத்தில் உட்காந்துருக்கான் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த மைக்கில் பேசுகிறான் ஒரு அறிவியல் அறிஞர். இன்றைக்கி இந்த ஆடைகளை நம்ம உடுத்தியிருக்கோம் ஒரு அறிவியல் அறிஞர்.
அம்மையால் பெரிய அம்மையால் செத்துக்கிட்டு இருந்த நேரத்தில் எட்வர்ட் ஜென்னர் என்ற ஒரு அறிவியல் அறிஞர் அம்மைக்கு மருந்து கண்டுபிடிச்சு அந்த அம்மை நோயை இன்னைக்கு முற்றிலும் குணப்படுத்தியாச்சு. போலியோ என்று கைகால்களை சுருங்கி போய் குழந்தைகள் நடக்க முடியாமல் இருந்ததுக்கு போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்து இன்னைக்கு போலியோவே இல்லாத உலகமாக இன்னைக்கு மாற்றி இருக்கிறோம்னா இந்த மருந்துகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிச்சது ஆண்கள் தான். சினிமாவை எடுத்துங்க ஐயா, பிருந்தா சாரதி ஐயா, உங்கள் சினிமாவில் அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் டைரக்டர்கள்லாம் யார், கவிஞர்கள்லாம் யார்? பெண் கவிஞர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்னைக்கு இருக்காங்க யார்? தாமரை. அந்த காலத்தில் ஒருத்தர் கூட இல்லை. இசையமைப்பாளர்கள் யார்? KV மகாதேவன், SV வெங்கட்ராமன், G ராமநாதன், MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரஹ்மான். ஒரு பெண் இசையமைப்பாளர் யாராவது இருக்காங்களா? இப்படி படைப்பாற்றலை இன்னைக்கு கொண்டு வர்றதுக்கு பெண் கலைஞர்கள் இல்லையே. அன்னையிலிருந்து பெண்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டாலும் வருவதற்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஆனால் ஆண்கள் தான் பலவிதமான மாற்றங்களுக்கு இன்னைக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். அரசியல் தலைமை இன்னைக்கு ஆண்கள் தான் நிறைய மாற்றங்களை, அரசியல் மாற்றங்களை ஆண்களால் தான் கொண்டு வர முடிந்தது. காரல் மார்க்ஸ் தொடங்கி சிந்தனையில் மாற்றங்களை கொண்டு வந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் எல்லோருமே ஆண்கள் தான். காரணம் அவர்கள்தான் எல்லா விதத்திலும் தன்னுடைய மாற்றத்தை துவங்குவதிலே அவர்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் அதுக்கு போய் உதவி செய்ய மாட்டான் முன்ன. ஏன்னா போலீஸில் பிடிச்சிக்கிடுவாங்க, நம்மளை என்கொயரிக்கு கூப்பிட்டு விடுவாங்க. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், போய் தூக்க பயப்படுறேன், போலீஸில் கூப்பிடுவாங்கடா, விசாரணை கூப்பிடுவாங்க, வேணாம் அவன் பாட்டுக்கு எவனோ தூக்கிட்டு போகிறாங்க உர்ரா அப்படின்னு. அப்படி இருந்த ஒரு நிலையை இன்னைக்கு மாற்றி இன்னுயிர் காப்போம் 48ன்னு ஒரு திட்டத்தை நமது தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு கொண்டு வந்து, விபத்தில் அவன் எந்த நாட்டுக்காரன் தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து அவன் விபத்தில் அவன் சிக்கிவிட்டால் அவனை 48 மணி நேரத்திற்குள் கொண்டு வந்து அதற்கான செலவுகளை அரசாங்கமே ஏற்கும் என்ற ஒரு மாபெரும் புரட்சிகரமான திட்டத்தை எல்லாம் இன்னைக்கு வந்து ஆண்களால் தான் இன்னைக்கு கொண்டு வர முடியும். பெண்களுக்கு வாய்ப்பிருந்தும் அவர்கள் கொண்டு வர தவறி இருக்கிறார்கள். நல்ல மாற்றங்களை கொண்டு வருபவர்கள், நவீன மாற்றங்களை இன்னும் கொண்டு வந்து கொண்டிருப்பவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் என்று சொல்லி, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது, இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை என் காதில் கேட்கிறது என்று சொல்லி ஒளிமயமான எதிர்காலமாக இந்த 2022 உருவாகட்டும் என்று சொல்லி, ஆண்களுக்கு நிகராக நவீன மாற்றங்களை பெண்களும் உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து, திரைப்படத்தை இயக்குங்கள், கவிதைகளை எழுதுங்கள், பாடல்களை பாடுங்கள், புதிய படங்களை இயக்கி பெண்களை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்து அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.